சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். முதல் வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். முதல் வசனத்திலிருந்து 11 வசனங்கள். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும், லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஷ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வசனம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு, தமது ஜனமாகி உங்களுக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் அருளுவார். ஆமீன். வர மாட்டேங்குங்களே. அல்லேலூயா. இது எனக்காக இல்லை, உங்களுடைய கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைகள் வரும்போது, பலிப்படத்திலிருந்து வார்த்தையில் வரும்போது ஆமீன் சொல்லி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த சங்கீதங்களினுடைய 29ஆம் சங்கீதம் ரொம்ப விசேஷமான சங்கீதம். ஏன்னா 7 முக்கியமான காரியங்கள் கர்த்தருடைய சத்தத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 4வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டதுங்க? வல்லமை உள்ளது. 2வது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. 3வது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. ஆமென். 7வது வசனம், கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். 8வது வசனம், கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். அடுத்தது பாருங்க, 9வது வசனம், கர்த்தருடைய சத்தம் பெண்மண்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அல்லேலூயா. இந்த 7 விசேஷமான காரியங்களை கர்த்தருடைய சத்தமாகிய வசனம் செய்கிறது. ஆமே. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இப்போ இதை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். முதல் வசனத்தை வாசிக்கலாம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அல்லேலூயா. சொல்லுவோமா சத்தமா? கொஞ்சம் சத்தமா. அல்லேலூயா. பலவான்களின் புத்திரரே, நீங்க தான் பலவானுடைய புத்திரர். அல்லேலூயா. ஆண்டவர் பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். ஆமே. அல்லேலூயா. இந்திய தேசத்துல 20 கோடி பேர் ஒருவேளை சாப்பாடு இல்லாம தங்கள் படுக்கைக்கு போறாங்க. அதுல எல்லாருமே யாருன்னா பிளாட்ஃபார்முக்குள்ள படுக்கிறவங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல படுக்கிறவங்க, குகைகளில் இருக்கிறவங்க, பழைய கிராமம், அதாவது வளர்ச்சி அடையாத கிராமங்கள் இருக்கிறவங்க, ஒருவேளை சாப்பாடு இல்லாம இருக்கிறவங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஆனா நமக்கோ கர்த்தர் எப்படிப்பட்ட கிருபை கொடுத்திருக்கிறார்னா, நாம என்ன சாப்பாடு இப்ப நினைக்கிறோமோ அதை வாங்கி சாப்பிடுற அளவுக்கு அல்லது சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு தேவன் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு வல்லமை செலுத்துங்கள். ஆமே. 20 கோடி பேருக்கு வல்லமை இல்லை. நினைச்ச சாப்பாடை சாப்பிடுற வல்லமை அவங்களுக்கு இல்லை. நினைச்ச ட்ரெஸ்ஸை வாங்கி உடுத்துற வல்லமை அவங்களுக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் பாருங்க, ஒரு ஓலை வீடு கூட இல்லை, எல்லாம் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பிட வல்லமை இல்லை, ட்ரெஸ் உடுத்த வல்லமை இல்லை, தங்கறதுக்கு வீடு என்கிற வல்லமை இல்லை. இந்த உணவு, உடுக்க உட, இருக்க இருப்பிட 3த்தையும் கொடுத்து நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறாரே. நம்முடைய ஆண்டவருக்கு நம் வல்லமையை செலுத்த வேண்டும். ஆமே.
ஒவ்வொரு நாளும் சாப்பிடும் போது, ஆண்டவரே 20 கோடி பேருக்கு இல்லாத பாக்கியத்தை எனக்கு தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஸ்தோத்திரத்தை செலுத்துவது தான் வல்லமை. ஆமே. அந்த ஸ்தோத்திரத்தை செலுத்துவது தான் நன்றி. அதுதான் வல்லமை. ஆண்டவர் சொல்றாரு, பலவான்களின் புத்திரரே, என்னுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வல்லமையை எனக்கு செலுத்துங்கள். இந்திய தேசத்துல 20 கோடி பேர் இருக்கிறாங்க. கடலை நம்பி 25 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் நமக்கு தேவன் ரட்சிப்பை கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம தங்கறதுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்கிறார். அது வாடகை வீடோ சொந்த வீடோ, வாடகை கட்டுற அளவுக்கு கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்துருக்கிறார்ல. அல்லேலூயா. வாடகை வீடா இருந்தாலும் சொந்த வீடுனா கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார்ல. அந்த நன்றியை தேவனுக்கு செலுத்த வேண்டும். ஆமே. அல்லேலூயா. அதுதான். அதுவும் எங்க செலுத்தணுமா? வாசிங்க 9வது வசனத்துல 3வது லைன் வாசிங்க. அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும், ஆமென், ஆண்டுடைய ஆலயத்துல வந்து மகிமையை பிரஸ்தாபப்படுத்தணும். அவருடைய வல்லமையை புகழணும். ஆமே. நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தணுங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரை துதிக்கிறதுல நம்முடைய வல்லமை இருக்க வேண்டும். எத்தனையோ கோடி ஜனத்துக்கு இல்லாத ஸ்லாக்கியம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, எப்படி வல்லமை செலுத்தணும்? ஆலயத்துல செலுத்தணும். ஆலயத்துல வந்து செலுத்திட்டா மட்டும் போதுமா? இல்ல, அவருக்கு எப்படி செலுத்தணுமா? வாசிங்க 2வது வசனம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமே. ஆண்டவர் எப்படிதான் தொழுது கொள்ளணுமா? சொல்லுங்க, எப்படி தொழுது கொள்ளணும்? பரிசுத்த அலங்காரம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருக்கென்று கர்த்தருடைய பார்வையில ஒரு அலங்காரம் உண்டு. அதுதான் பரிசுத்தம். அந்த பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். நம்ம எப்படி என்ன ட்ரெஸ் போட்டாலும் சரி, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாலும், கலர் போட்டாலும், எந்த துணி போட்டாலும் அது தேவனுக்கு முன்பாக முக்கியமானது அல்ல. நம்முடைய இருதயத்துல பரிசுத்தம், கண்களில பரிசுத்தம், பேச்சுல பரிசுத்தம். ஆமே. டபுள் மீனிங் வார்த்தை பேசாம ஆமேன்னு சொல்லுங்க. கண்ணுல அப்படி சைகை காட்டி கண்ணுல பார்த்து பேசுறது, அல்லேலூயா, நமட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்கிற பழக்கம் வச்சுட்டு இருக்குது, இது எல்லாமே பரிசுத்தத்தை சீர்குலைக்கிற ஒரு காரியம். இது எல்லாம் ஓரம் கட்டிட்டு பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொண்டா, கர்த்தர் முதலாவது உங்களுக்கு கொடுக்கிற காரியம் பலனை கொடுக்கிறார், 2வது சமாதானம் கொடுக்கிறார், 3வது உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமே. அப்போ எப்படிப்பட்ட அலங்காரங்க ஆண்டவருக்கு பிடிக்கும்? பரிசுத்த அலங்காரத்தோடு தான் கர்த்தருக்கு பிடிக்கும். அல்லேலூயா. நமக்கு யாரு முக்கியம்? கவனிங்க, மனைவிமார்களுக்கு யாரு முக்கியம்? சொந்தக்காரங்களா உங்க வீட்டுக்காரரா? சொல்லுங்க. கல்யாணம் ஆனவங்க சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரர் முதல்ல முக்கியமா இல்லை சொந்தக்காரங்க முக்கியமா? வீட்டுக்காரர் தான் முக்கியம். அதே போல திருமணமானவர்களுக்கு, கணவன்மார்களுக்கு யார் தான் ஃபர்ஸ்ட்? வரமாட்டேந்த யார்தா? மனைவி தான் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. கல்யாணம் ஆகிற வரைக்கும் கவனி, கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்பா அம்மா ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவி தான் ஃபர்ஸ்ட், கணவன் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் அப்பா அம்மா. ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. எங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு தான் அவங்க என்ன சொல்லலாம் அதெல்லாம் செய்வேன்னு சொன்னா நீங்க தேவனுடைய வசனத்துக்கு மீறுறீங்கன்னு அர்த்தம். பரிசுத்தத்தை நீங்க கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, இது முதல் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு பிரிந்து யார் கூட இருப்பானா? தன் மனைவியோட இசைந்து இருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். கவனிங்க, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொன்ன அதே ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரு, உன் மனைவி தான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட். ஆமென். உன் வீட்டுக்காரர் தான் முதல்ல ஃபர்ஸ்ட். உங்க வீட்டுக்காருக்கு எப்படி அலங்காரம் பண்ணா பிடிக்குமோ அப்படிதான் நீங்க அலங்காரம் பண்ணணும். உங்க மனைவிமாருக்கு நீங்க எப்படி அலங்காரம் பண்ணா பிடிக்குமோ, தேவனுக்கு இடரல் இல்லாம அப்படித்தான் நீங்களும் நானும் அலங்காரம் பண்ண வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தம் அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா இவங்க தான் சாகர வரைக்கும் நம்ம கூட வர போறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதுக்கப்புறமா இவங்களை காட்டிலும் யார் அதிகமா நம்மோடு இருக்க போறதுன்னா ஆண்டவர். இவருக்கு எப்படி அலங்காரம் பிடிக்குமோ அப்படிதான் நம்ம என்ன பண்ணுங்க, சர்ச்சில் வந்து அலங்காரத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அவருடைய வீட்டுக்குள்ள நம்ம வரும்போது எப்படி இருக்கணுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன பண்ணணும்? தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்தமா இருக்க வேண்டும். ட்ரெஸ்ல பரிசுத்தம் இருக்கணும், ஆராதிக்கும் போது பரிசுத்தம் இருக்கணும், சர்ச்சில் பேசும்போது பரிசுத்தம் இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
அந்த பரிசுத்த அலங்காரம் ஆலயத்துல மட்டுமல்ல, வீட்டுக்கு போனாலும் அதே பரிசுத்த அலங்காரம் இருக்கணும். ஆமே. மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று வேதம் சொல்லுது. சர்ச்சில் ஒரு பரிசுத்தையும் வீட்டில் ஒரு பரிசுத்தையும் காட்டக்கூடாது. எந்த இடம் வந்தாலும் நான் தேவனுடைய பிள்ளை, என் ஆண்டவர் பரிசுத்தர். ஆமென் சொல்லுவோமா? நான் பாபிலோனுக்கு போனாலும் அங்கேயும் எனக்கு ஆண்டவர் பரிசுத்தர் தான். நான் எகிப்துக்கு போனாலும் அங்கேயும் என் ஆண்டவர் பரிசுத்தர் தான். நான் எறையூர்ல இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு பரிசுத்தர் தான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் ஹைதராபாத் போனாலும் அங்கேயும் எனக்கு ஆண்டவர் யார் தான்? பரிசுத்தர் தான். நான் எங்க போனாலும் சரி, நான் ஷாப்பிங் மால் போனாலும் சரி, சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் யார் தான் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? பரிசுத்தரா இருக்கிறாரு. தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, நாம மனுஷனுக்கு மறைச்சு ஓடிடலாம், ஆனா தேவனுக்கு மறைவா எங்க ஓடவே, சத்தமசம் ஓடவே முடியாது. அப்ப பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். சர்ச்சில் எப்படி பார்த்து பார்த்து பேசணுமோ அது போல தான் வெளியே இருக்கிற ஆட்கள் கிட்ட பார்த்து பார்த்து தான் என்ன பண்ணணும், பேசணும். கொஞ்சம் லூஸ் டாக் விட்டாலும் நம்முடைய வாழ்க்கை என்னவா மாறிடும்? லூஸா மாறிடும். ஆமென் சொல்லுவோமா? சத்தம் ஆமென் சொல்லுவோமா? அதனால ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பரிசுத்தம் தான் கர்த்தர் எதிர்பார்க்கறது. அந்த பரிசுத்த அலங்கத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். மோசே கூட பாருங்க, 40 வருஷம் ஆடு மேய்ச்சார். ஆடு மேய்ச்சிட்டு, கவனிங்க, ஆடு மேய்ச்சிட்டு கர்த்தர் அவர் அழைக்க போறார். முட்செடி எரியுது, திகு திகுன்னு எரியுது, நெருப்பும் சேர்ந்து எரியுது. ஆனா முட்செடி ஒண்ணுமே என்ன ஆகல, காஞ்சி போல, எரிஞ்சு போல. அது ஆச்சரியமா மோசே பார்க்க வர்றாரு. சட்டுன்னு ஒரு சத்தம், முச்சடியிலேருந்து ஒரு சத்தம், மோசே மோசேன்னு கூப்பிட்டோன்னே ஆண்டவரேன்னு சொல்லும் போது, என்ன ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் பேசுற ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னா, உன் காலில் இருக்கிற பாதரட்ச செருப்பு கழட்டி போடு. ஏன்னா நீ நிக்கிற இடம் என்ன இடம்னா, சத்தமா சொல்ல, நீ நிக்கிற இடம், அல்லேலூயா சொல்லுவோமா, நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி. அதனால நீ என்ன பண்ணுவோம், பாதரட்சை என்ன பண்ணு, கழட்டி போடு. யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல வாசிங்க, 13, 14, 15 வாசிங்க. எல்லாரும் பைபிள் திருப்பி இந்த வசனத்தை நல்லா பாருங்க, வாசிங்க. ஏறெடுத்து பார்க்கும்போது எதிரே நின்றார், உருவின பட்டயம் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ, எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ எங்களை என்று கேட்டான். அதற்கு அவர், சத்தமா சொல்லுங்க, அல்ல சொல்லுங்க, இல்ல இல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்தேன் என்றான். அப்பொழுது யோசுவா விழுந்து பணிந்து கொண்டு நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். கவனிங்களேன், இங்க பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். சண்டை நடந்து ஒரு சில விஷயம் முடிஞ்சு யோர்தானை கடந்து எல்லாமே வந்து நிக்கிறாங்க. இப்ப எரிகோ கோட்டையை உடைக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய தூதன் என்ன பண்றாருன்னா, கர்த்தருடைய தூதனானவர் ஆண்டவர் வந்து நிக்கிறார் கண்ணு முன்னாடி. இவர் என்ன பண்றாரு, போய் கேட்டு, ஆண்டவரே, அது அவருக்கு தெரியல போல, ஐயா நீங்க வந்து எதிரி ஆள் சேர்ந்தவரா, எதிரி நாட்டவரா, அல்லது எங்க டீமை சேர்ந்தவரான்னு சொல்லிட்டு கேட்கும்போது சேனை அதிபதி தூதன் சொல்றாரு, அல்ல, நான் உன்னை சேர்ந்தவனும் அல்ல, நான் எதிரியை சேர்ந்தவனும், கவனிங்க பேசணும் நீங்க, நான் உன்னை சேர்ந்தவனும் அல்ல, எதிரியை சேர்ந்தவனும் அல்ல, நான் கர்த்தரை சேர்ந்தவன் அப்படின்னு சொன்ன முகம் குப்புற டப்புன்னு விழுந்துட்டு, ஐயோ ஏதோ ஆண்டவர் அனுப்பிச்சிருக்கிறார் தூதனை, நான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வராருன்னு சொல்லிட்டு அவருக்கு முகம் குப்புற விழுந்து சொல்றாரு, ஆண்டவரே நீர் அடியனுக்கு சொல்ல வேண்டியது என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏக்கத்தோட எதிர்பார்ப்போட பார்க்கும்போது தூதன் சொல்றாரு ஒரு வார்த்தை, வாசிங்க அடுத்த வசனத்தை. அப்போது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு. சத்தமா சொல்ல, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். சத்தமா ஒரு அல்லேலூயா. கவனிங்க, இவ்வளோ வானத்திலிருந்து ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி நீங்க என்ன எல்லாம் பேசி முடிச்சுட்டு நீங்க சொல்ல வேண்டியது என்ன சொல்லுங்கன்னு சொல்லும்போது சொல்ற முதல் வார்த்தை தேவதூதன் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை என்ன பண்ணு, சத்தமா பாதரட்சை செருப்பை என்ன பண்ணு, சத்தமா செருப்பை என்ன பண்ணு, செருப்பை கழட்டி போடு. ஏன்னா நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி. ஆமே அல்லேலூயா. தேவ ஆலயத்துக்கு கர்த்தருடைய சபைக்கு வரும்போது, கவனிங்க, கர்த்தருடைய சபைக்கு வரும்போது நம்ம பரிசுத்த அலங்காரத்தோடு தான் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமே.
சபைக்குள்ள வரும்போது கவனிங்க, வர்றதுக்கு முன்னாடியும் சரி வீட்லயும் சரி கவனிங்க, முக்கியமா சபைக்குள்ள வரும்போது கவனிங்க, ஜாதி என்கிற செருப்பை என்ன பண்ண கழட்டி போட்டுட்டு உள்ள வரணும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஜாதின்ற செருப்பை கழட்டி போடணும். ஆள் பலம் என்கிற அந்த செருப்பை கழட்டி போடணும். அதுக்கப்புறம் நான் தான் இந்த ஊர்ல பெரியவன்ற அந்த செருப்பை கழட்டி போடணும். அதிகாரின்ற செருப்பை கழட்டி போடணும். நான் ஐடில ஒர்க் பண்ற ஆளுன்ற அந்த 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 காரியத்தை கழட்டி போடணும். ஏன்னா இது எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செருப்பை போன்று இருக்கிறது. ஆமே, அல்லேலூயா. எனக்கு தெரியுமா, 40,000 ரூபாய் நான் சம்பளம் வாங்குறேன், செருப்பை கழட்டி போடு வெளியே. ஆமே, நீ 40,000 வாங்கினா 1.5 லட்சம் சேலரி வாங்கினா தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வரும்போது நீ தேவனுடைய பிள்ளையா வந்தா மட்டும்தான் கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்வார். மற்றபடி எந்த செருப்பு உள்ள போட்டு வந்தாலும் கர்த்தர் சொல்ற முதல் வார்த்தை, ஆண்டவர் அடியனுக்கு சொல்ல வேண்டியது என்ன? சொல்லுங்க ஆண்டவரே, செருப்பை கழட்டி போட்டு வா. அல்லேலூயா. செருப்பை கழட்டி போட்டு வாப்பா. அது தங்கத்திலே ஆனாலும் செருப்பா இருந்தாலும் எங்க தான் இருக்கணும்? வெளியே தான் இருக்கணும். அதிகாரம், போஸ்டிங், ஆள் பலம், கம்பெனி ஸ்டாஃப் எல்லாத்தையும் செருப்பு வெளியே கழட்டி போடு. கட்சி வெளியே கழட்டி போடு. செருப்பு, கட்சின்ற செருப்பு சபைக்குள்ள வரவே சத்தம் பத்தல. கட்சின்ற செருப்பு சபைக்குள்ள வரக்கூடாது. கட்சி துணின்ற செருப்பு உள்ள சத்தமா பேசணும். கட்சி துணி கூட சபைக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஏன்னா ஆண்டு சொல்ல, நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி. ஆண்டவர் உன்னை பயன்படுத்தணும் அப்படின்னா, மேற்கொண்டு பல காரியங்களை உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா, பேசின முதல் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அடுத்து மேட்ரு என்னன்னே கர்த்தர் பேசுவார். யோசுவா பார்த்து சொன்ன வார்த்தை, உன் காலில் இருக்க செருப்பை கழட்டி போடு. அல்லேலூயா. நீ கம்பெனில ஹெச்ஆரா இருக்கலாம், ஹெச்ஆரோடவே உள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, நான் ஹெச்ஆலே காரி துப்பிடும் அப்படின்ற. நீ அனலும் இன்றி குளிரும் இன்றும் என் வாய் நின்று உன்னை வாந்தி பண்ணி, வாந்தி பண்றதுன்னா இந்த வாந்தி இல்ல, அழகா இங்கிலீஷ்ல போடுது, நான் உன்னை காரி துப்பிடுவேன். என்ன போட்டிருக்குது? ஐ வில் ஸ்பிட் யூ ஃப்ரம் மை மவுத் அப்படின்னு போட்டிருக்குது. காரி துப்புவேன். செருப்பு உள்ள போட்டு வந்தா காரி, சத்தமா காரி. ஜாதின்ற செருப்பு உள்ள போட்டு வந்தா காரி, சொல்லுங்க சத்தமா, காரி துப்புவேன். கம்பெனி ஸ்டாஃப்ன்ற அந்த எண்ணத்தோட சபைக்குள்ள வந்து அந்த செருப்பு இருக்கிறதுனால கர்த்தர் என்ன பண்ணுவாரு? காரி துப்புவாரு. 1 லட்சம் ரூபாய் உனக்கு சம்பளம் வந்தாலும் அந்த எண்ணத்தோட உள்ள வந்தா காரி பேசணும், காரி துப்புவார். ஏன்னா இது யாருடைய வீடுனா? சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய வீடு. நாம யாரு? கர்த்தருடைய பிள்ளை. பிள்ளையா மட்டும்தான் உள்ள அனுமதி. கண்ணை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? நல்லா சோத்திரம் பண்ணுவோமா? எல்லாமே கழட்டி போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட நான் எப்படிதான் வரணும்? பிள்ளையா வரும். பிள்ளையா வந்தா மட்டும்தான் அடுத்தது கர்த்தர் பேசுவேன். ஆமே, அல்லேலூயா. செருப்பை வந்து தலைமையில வச்சுக்க போறதில்ல யாரும். ஆமே, செருப்பு யாரும் வந்து பாக்கெட்ல வச்சுக்குவாங்களா? ஆமே, எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, செருப்பு வைக்கக்கூடாது. வச்சா அது என்னதான் நமக்கு அசிங்கம். ஆமே, இந்த செருப்பு சபைக்குள்ள வரது மட்டும் கழட்டி போடக்கூடாது, எப்பவுமே கழட்டி போடணும். ஆமே, இதெல்லாம் வேண்டாத செருப்பு. அல்லேலூயா. இதெல்லாம் நம்மை தேவனை விட்டு பிரிக்கிற செருப்புங்க. இந்த செருப்பெல்லாம் என்ன பண்ணுங்க? ஆமே, சில காரியம் ஒன்று இருக்குது. நம்ம வேலைக்கு போகிற கவனிங்க, வேலை தப்பு இல்லை, எல்லாமே கரெக்டு தான். அந்த சிந்தையில பெருமை வருது பார்த்தீங்களா? அதுதான் தேவனுக்கு பெருமை. அதுதான் கர்த்தருடைய பார்வையில செருப்பு. அந்த செருப்பை என்ன பண்ணிருங்க? கழட்டி போட்டோம். அல்லேலூயா. அந்த செருப்பை கழட்டி போட்டால் கவனிங்க, நீங்கள் சூப்பர்வைசராக இருந்தால் கர்த்தர் உங்களை அதுக்கு மேலே மேனேஜராக மாற்ற கர்த்தர் வல்லம் இல்லை. அல்லேலூயா. 40,000 ரூபான்றது இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை, எனக்கு கொடுத்த கிருபை. அந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம் முட்டி போட்டு அப்படி குனிஞ்சு சொன்னா அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி குனிஞ்சு சொன்னா கர்த்தர் அடுத்த வருஷமே உங்களுக்கு 55,000 ரூபாய் சேலரி ஏற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை சொல்றதுக்கு தான் கர்த்தர் முதல்ல என்ன சொல்றாருன்னா, செருப்பு கழட்டி போடு, உங்கள்கிட்ட பேசணும். சத்தமாமே, செருப்பை கழட்டி போட்டால் கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? பேசுவார். மோசே கிட்ட சொல்றாரு, முதல்ல செருப்பு கழட்டி போடுன்னு சொல்லிட்டு தான் விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உன்னை கொண்டு தான் நான் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த போறேன், கானான் தேசத்தை கொண்டு வருவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? மோசேவுடைய வாழ்க்கையில பெரிய திட்டம் இருந்தது, அதை பேசுறதுக்கு தடையா இருந்தது செருப்பு. ஆமே, நம்ம எதெல்லாம் அற்பமா நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில பெரிய தடையா இருக்குது. ஆமே, கிடைக்கிற நேரம் லைட்டா படுக்கலாம்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடை. ஆமே, சொல்றது புரியுதுங்களா? கிடைக்கிற நேரம் அப்படி லைட்டா போன் எடுத்து அப்படி திருப்பலான்னு பாக்குறோம் பாத்தீங்களா, அதுதான் நம்ம ஆசீர்வாதத்தை தாமதப்படுது. வராம போவாது. என்ன ஆகும்?
தாமதமாக. என்ன அடுத்த மாசம் நடக்கணும், அது ஒரு 4 மாசம் இழுத்துட்டு போவோம். காரணம் என்ன? சில செருப்பு போன்ற காரியங்கள்ல நம்ம போட்டுக்கிட்டு கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறோம். ஆமே. ஜெபம் பண்ணும்போது மொபைல் ஃபோன் ரிங் அடிச்சதுன்னா, ரிங்கு கூட வேணாம், சட்டுன்னு அந்த மெசேஜ் டோனு டிங் டிங்னு அடிச்சதுன்னா என் கண்ணு எங்கே தான் போகுது? மைண்ட் எங்கே தான் போகுது? அங்கே தான் போகுது. அதனால தான் ஆண்டு சொன்ன, நீ ஜெபம் பண்ணும்போது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில், நீ ஜெபம் பண்ணும்போது உள்ளே போய் அரைக்கதவை போட்டு வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா சில செருப்பு என்ன பண்ணும்? நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். ஆமே. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சில செருப்பு என்ன பண்ணும்? நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். கவனிங்க, இன்னைக்கு நம்ம ஆண்டருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை உண்மையாக கொடுக்க வேண்டும். நான் பிதாவானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்பட வேண்டிய பயம் எங்கே? ஆண்டு கேட்கிறார். அவருக்குன்னு ஒரு அலங்காரம் இருக்குது. அவருக்கேற்ற அலங்காரம் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தோடு சபையில் ஆராதிக்கும் போது பாருங்க, ஆண்டுடைய வாக்கு வருது, இப்போது இருக்கிறதை பார்க்கல நீங்கள் 1000 மடங்கு பெருகும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்க வேலையில பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான அற்புதங்களை கர்த்தர் நிச்சயமா செய்வார். அல்லேலூயா. அன்னைக்கு கானாவூர்ல செஞ்ச ஆண்டவர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் செய்ய வல்லவரா இருக்கிறார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை. ஆமே. இதுதாங்க கர்த்தர் எதிர்பார்க்கறது. இந்த நம்முடைய கர்த்தருடைய வருகை வரும்போது நம்ம எப்படி ஊழியம் செஞ்சோம், நம்ம எப்படி ஜெபம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஜெபம் பண்ணமே பரிசுத்தமா இருந்தோமா? ஊழியம் செஞ்சோமே பரிசுத்தமா இருந்தோமா? அல்லேலூயா. கர்த்தருக்காக சபையில கொடுத்து கொடுத்து உதவி செஞ்சோமே, அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அதுக்கான பலனை பூமியிலேயே கொடுத்துடுவார். ஆமே. இப்போ கவனிங்க, நமக்கு பிடிக்காதவங்க யாருன்னா, நமக்கு மொய் 2000 வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க. அவங்க வேணாலே ஒதுக்கிட்டோம், அவங்க 2000 ரூபாய் வச்சுடுவாங்க. அவங்க எப்படிப்பட்டாலும் சொல்லி சொல்லி காட்டுறாள்னு வச்சுங்க. நான் 2000 ரூபாய் வச்சேன்னு சொல்லி காட்டுறேன்னு வச்சுங்க. பிடிக்காதவங்க கொடுத்துட்டாங்க. உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கும்? எப்போ அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் வரும்னு எதிர்பார்ப்போம். எதுக்கு எதிர்பார்ப்போம்? சாப்பிட்றதுக்கா? திருப்பி எவ்வளோ கொடுப்பீங்க? பிடிக்காதவனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து வாய் அடைக்கணும். ஆமின்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்க 2000 வச்சா நம்ம எவ்வளோ வைக்கணும்? 2500 வச்சு அவங்களுடைய வாய் என்ன பண்ணணும்? அடைக்கணும். ஏன்னா உன்னை எனக்கு பிடிக்கல, உன் சகவாசம் என்னை தடை பண்ணுது, என் வாழ்க்கையில் நிறைய கெட்டதை கொண்டு வந்துருச்சு, இனிமே உன் சகவாசம் எனக்கு வேணாம். ஆனா நீ எனக்கு எவ்வளோ கொடுத்துட்ட? 2000 ரூபாய் கொடுத்துட்ட. நான் எவ்வளோ உனக்கு கொடுக்க போறேன்? 2500 3000 ரூபாய் கொடுத்து நீ திரும்ப என்னை பத்தி பேசாத அளவுக்கு உன் வாயை நான் என்ன பண்றேன்? அடைச்சிட்டு இனிமே உனக்கு எனக்கு சம்பந்தமே. அது போலதான் பரிசுத்தம் இல்லாம ஊழியம் செஞ்சாலும், பரிசுத்தம் இல்லாம என்ன நடத்தினாலும், பரிசுத்தம் இல்லாம சபைக்கு அள்ளி கொடுத்தாலும், பரிசுத்தம் இல்லைன்னா ஒன்னே தெரிஞ்சுங்க, இதுக்கு நீங்க சபைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்களா, கர்த்தர் 4 லட்சமும் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு பரலோக கதவை கர்த்தர் மூடிடுவார். உனக்கு அதுக்கு சம்பந்தமே. நீ 1 லட்சம் கொடுத்த, நான் எவ்வளவு கொடுத்துட்டேன்? சொல்லுங்க, எவ்வளவு கொடுத்துட்டேன்? நான் கொடுத்ததுனால பரலோகம் போவேனா? இல்ல, நான் பரிசுத்தமா இருப்பதனால தான் போக முடியும். நான் கர்த்தருக்கு நான் கொடுக்குறேன்னா அவர் எனக்கு திரும்ப என்ன பண்ணுவாருங்க? சத்தமா சொல்லுங்க, திரும்ப என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். ஆமே. அதனால நம்ம தேவ சமூகத்துல பரிசுத்தமா இருப்பது தான் கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஆமே. பரிசுத்தமா இருங்க. வாசிங்க 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம், 1 தெசலோனிக்கேயர் தேவனுடைய சித்தத்துல 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்கு உட்படாமல் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். ஆமே. பாருங்க, சொல்றாரு சபைக்கு, தெசலோனிக்கே சபைக்கு, நீங்க எல்லாரும் கர்த்தருக்குள்ள ஒண்ணா இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள வேசி மார்க்கம் இருக்கக்கூடாது. ஆமே. விபச்சார வேசித்தனம் இருக்கக்கூடாது, உன்னை நம்பி இருக்கிறவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று சொல்லலாம் ஆண்ட பவுல் இந்த சபைக்கு எழுதுகிறார். தொடர்ந்து பாருங்க, வாசிங்க. முன்னமே சொல்லி
எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. 8வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் தேவனையே அசட்டை பண்ணுகிறான். பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. மனைவிமார்கள் பரிசுத்தமா இருக்கணும், கணவன்மார்கள் பரிசுத்தமா இருக்கணும், பெரியோர்கள் பரிசுத்தமா இருக்கணும், வாலிப பிள்ளைங்க பரிசுத்தமா இருக்கணும், சின்ன பிள்ளைங்க பரிசுத்தமா இருக்கணும், எல்லாருமே பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா காலகட்டத்திலையும் போராட்டங்கள் உண்டு. ஆமே. கம்பெனிக்கு போனால் பாவ பிரச்சனை உண்டு, வீட்டில் இருந்தாலும் பாவ பிரச்சனை உண்டு, எல்லா இடத்துலையும் உண்டு. அல்லேலூயா. ஆனால் அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து செபித்தோட வசனத்தை தியானிப்பது மாத்திரம்தான். அதுதான் நம்மை வாழ வைக்கும். ஆமே. ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாம நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை கெடுத்து கொண்டா வேசித்தனத்துக்கு இடத்த கொடுத்துட்டான். வேசித்தன ஆவி நம்மளை வழி விலக பண்ணும், வேசித்தன ஆவி நம்மளை திரிய பண்ணுன்னு வேதம் சொல்லுது. ஆக திரியவும் கூடாது, வழி விலகவும் கூடாது. நம்ம எங்கே இருக்கணும்னா தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, அவருக்கு உண்மையாக வாழும்படியாக கர்த்தரை அழைச்சிருக்கிறார். ஆமே. கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். அப்போ ஆண்டவருக்குரிய அலங்காரம் என்னன்னா பரிசுத்த அலங்காரம். ஆமே. தொடர்ந்து நமக்கு மற்ற காரியங்களை நம்ம தியானிப்போம். சங்கீதம் 29:3 வசனம். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கவனிங்க. அப்படியே 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் என்றென்றைக்கும் என்னவா இருக்கிறாருங்களாங்க? ராஜாவா இருக்கிறார். இந்த பூமியில 220 நாடுகள் இருக்குது. 220 நாடுகளுக்கு மேலாக எத்தனையோ ராஜாக்கள் வாழ்ந்தார்கள். தங்களுடைய மொத்த பலத்தையும் காட்டினார்கள், ஆட்டம் ஆடினார்கள், பாட்டு பாடினார்கள். எல்லாம் ஒரு நாள் ஒழிந்து போனார்கள், மண்ணோடு மண்ணாய் மாய்ந்து போனார்கள். ஆமே. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எல்லாரையும் பார்த்த ஒரே ராஜா, எல்லா ராஜாக்களையும் பார்த்தவர், எல்லா ராஜாக்களையும் ஆளுகை செய்த ராஜாதி ராஜா நம்முடைய சபையில் இருக்கிறார். அவரை நம்ம பரிசுத்தமாக தான் ஆராதிக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த ராஜாவுக்கு பரிசுத்தம் தேவை. இந்த பூமியில் இருக்கிற ராஜாவுக்கு அரண்மனையில் அரகுர ட்ரெஸ்ஸோடு ஆடுற பொண்ணுங்க தான் ராஜாவுக்கு பிரியும். ஆனால் நம்முடைய ராஜாதி ராஜாவுக்கு பரிசுத்த அலங்காரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த ராஜாக்களை நம்பி கெட்டு போனவங்க ஏராளம் உண்டு. நம்முடைய ராஜாதி ராஜா இயேசுவை நம்பினால் ஒரு நாளும் கெட்டு போனதே இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தவர், ரத்தத்தை சிந்தினவர். வேற யாராவது நமக்கு உயிரை கொடுத்துருக்குறாங்களா? வேற யாராவது நமக்கு ரத்தம் சிந்தி இருக்கிறாங்களா? ஒருத்தரும் இல்லை. ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. செத்த ஒண்ணுமே அடுத்த துணையை தேடி போற கணவனும் உண்டு, மனைவும் உண்டு, பில்லு கூட முளைச்சிருக்காது. ஆமேன்னு சொல்லுங்க. ஈரம் கூட மறைஞ்சிருக்கு. அதெல்லாம் காட்டி இன்னொரு கல்யாணம் பண்ற இந்த மாறி போகிற வேஷம் உள்ள உலகத்துல இருக்கிற அன்பை விட மாறாத ஒரு அன்பு இயேசுவின் அன்பு. ஆமே. அந்த அன்பை நம்பும் போது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் பரிசுத்தமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். வேதம் சொல்லுது கர்த்தர் ராஜாவாக என்றென்றைக்கும் இருக்கிறார். அவர் திரும்ப நமக்கு ராஜாவாக வரப்போகிறார். ஆமே. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா? ராஜாதி ராஜன் மகிமையோடே சியோன் மலையில் எழுநல்லாரார். ராஜாதி ராஜன் மகிமையோடே சியோன் மலையில் எழுநல்லாரார். பாருங்களா? ராஜாதி ராஜன் மகிமையோடே சியோன் மலையில் எழுநல்லாராய். ராஜாதி ராஜன் மகிமையோடே சியோன் மலையில் எழுநல்லாராய். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மகிமை செலுத்தினா அவர் சீயோன் மலையில ராஜாவாக திரும்ப வரப்போகிறார். ஆமே. அவர் ஏற்கனவே ராஜாவாக இருந்தவர், இருக்கிறவர், இனிமேல் இருக்க போகிறவர். அவருக்கே நம்ம என்ன பண்ணோம்? மகிமை செலுத்தணும், வல்லமை செலுத்தணும், முழு பலத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தரை நாம் மகிமைப்பட்டு. ஆகவே சபைக்குள்ள வரும்போது நம்ம என்னத்தை கழட்டி போடணும்? பாதரட்சி என்ன பண்ணுங்க? கழட்டி போடணும். தேவனுக்கு பிடிக்காது எதுவாக இருந்தாலும் அது பாதரட்சை தான். ஆமே. கர்த்தரை நாம் மகிமைப்பட்டு. தொடர்ந்து பாருங்க, வாசிக்கலாம். 3வது வசனத்தை வாசிங்க. ஆமே. கர்த்தருடைய சத்தம்
தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. ஆமே. கர்த்தருடைய சத்தம் எது மேல தொனிக்குதுங்களாங்க? சத்தமா சொல்லுங்க, எது மேல? தண்ணீர் மேல் தொனிக்கிறது. சங்கீதம் ஆதியாகமம் 1:2 சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆண்டு சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். என்ன உண்டாச்சுங்களாங்க? வெளிச்சம் உண்டாச்சு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, தண்ணி மேல என்ன இருக்குன்னா இருட்டு இருக்கும், ஆழத்துல இருட்டு இருக்கும். ஆனா அந்த இடத்துல தான் ஆண்டவரும் இருக்கிறாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கவனிங்க, ஒருவேளை இருட்டா இருக்கலாம். ஒருவேளை தண்ணி எதை குறிக்குது அப்படின்னா, சமுத்திரத்தின் தண்ணிகள் ஜனங்களை குறிக்கிறது. இந்த சமுத்திர தண்ணி, கடல் தண்ணி நம்மள என்ன பண்ண உள்ள இழுக்கும், ஜனங்கள் உங்களை உள்ள இழுப்பாங்க. ஆனா கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா உங்களை கர்த்தர் கடல் மேல நடக்க பண்ணுவார். சமுத்திர தண்ணீர்களை கர்த்தர் அதட்டுவார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அவர் படவுல இருந்து எழுப்புனாங்க, அவர் எழுந்து சொன்னார், காற்றே அமைதலாயிரு, இறையாதுன்னு சொன்ன மாத்தத்துல அதை அதட்டினாரு, எல்லாமே அடங்கி போச்சு. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அது போல இந்த கடல் தண்ணியை போல யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா கொந்தளிக்கிறாங்களோ, நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்கு சபையில பேசுற வசனம், நீங்க அதிகாலையில ஜெபிக்கும் போது முழங்கால் போட்டு வசனத்தை வாசிக்கும் போது அதுல ஒரு வசனத்தை தருவாரு. அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணா அந்த எல்லா சமுத்திர தண்ணியை கர்த்தர் அதட்டி போடுவார். கொந்தளிக்கிற இறைகிற எல்லா தண்ணியும் அப்படியே அடங்கி போகும். ஆமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு விரோதமா யார் ரொம்ப எழும்புறாங்க பாருங்க, யாரு ரொம்ப எகிர்றாங்க பாருங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுங்க. ஆமே. அவங்கெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சொல்லுங்க, கர்த்தர் அதட்னா கடலே அடங்கி போகும். ஆமே. இயேசுவின் நாமத்துல நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ண கர்த்தர் எழுந்தருளி எல்லாவற்றையும் அடக்கி போடுவார். ஆமே. ஆக கடலை அடக்க ஒரே வழி இயேசு மாத்திரம்தான். ஆமே. உங்களால கடலை அடக்க முடியுமா? முடியாது. என்னால் அடக்க முடியுமா? சுத்தமா போக முடியவே முடியாது. ஆனா ஆண்டவரால் கடலை என்ன பண்ண முடியும்? கடலை அடக்க ஒரே வழி ஆண்டு மட்டும்தான். ஆமே. இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் கடலை அடக்க முடியாது. அது போலதான் எந்த மனுஷனுடைய பேச்சையும் யாராலையும் அடக்க முடியாது. நம்மோடு இருக்கிற ஆண்டவரால் மட்டும்தான் அந்த பேச்சு அடக்க முடியும். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஆமே. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. இந்த உலகத்திலேயே பெரிய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சிஎம் ஒரு வார்த்தை முடிச்சுடு அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். ஆமே. அதை விட பெரிய முதல்வர், வசனம் சொல்லுது கொலோசியர்ல, எல்லாவற்றிற்கும் முதல்வராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமே. அவர் சொன்ன அடுத்தது நடந்துட்டே இருக்கும். ஆண்டு உங்களுக்காக எழுந்து ஒரு வார்த்தை பேசினா எல்லாமே நடக்கும். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டு சொன்னா எல்லாம் நடக்கும். இப்ப ஆண்டு உங்களை பார்த்து சொல்லணும், அதுதான் விஷயம். ஆண்டு என்னை பார்த்து சொல்லணும், அதுதான் விஷயம். ஆமே. அந்த வார்த்தைக்காக நம்ம காத்து கொண்டே இருக்க வேண்டும். 5வது வசனம் பாருங்க, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். ஆமே. பாருங்க கர்த்தருடைய சத்தம் பாருங்க. இப்ப எப்படி இப்ப ஆலமரம்லாம் விடுங்க, அதை விட நல்லா 30 அடி நல்ல 30 அடி சுத்துல இருக்கிற மரம் 120 அடி வளரும். கேதுரு மரங்கள் எல்லாம் பெரிய மரம், 120 ஹைட்டுனா பாத்துங்க, 120 அடி ஹைட்டு. அந்த மரத்தெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, வெட்டுறதுக்கே பல நாட்கள் வாரங்கள் எடுக்கும். அப்படிப்பட்ட மரத்தை கர்த்தர் என்ன பண்ண, தம்முடைய வார்த்தையாகி இடி மின்னல்களை கொண்டு மரத்தையே முறிச்சு போடுறாராம். அல்லேலூயா. அது எதை குறிக்குது அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் எழுந்து அப்படி நிக்கிறாங்களோ, ஆமே, யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அந்த கேதுரு மரங்களை கர்த்தர் முறிச்சு போட வல்லவராக இருக்கிறார். ஆமே. நீங்க நினைக்காது இந்த மரத்தை முறிக்க என்னால முடியாது, இந்த மனுஷனை எதிர்த்து நிற்க என்னால முடியாது. எதிர்த்து நிற்க தேவையில்லை, முழங்கால் போட்ட கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். ஆமே. எதிர்த்து நிற்கவே தேவையில்லை. எறும்பு பாருங்க, எறும்பு போற வழியில பெரிய கல் இருந்தா அது மேலேயே ஏறி போகுது, என்ன பண்ணோம்? சைடா போவோம், அவ்வளவுதான். சில காரியங்கள் நம்ம என்ன பண்ணோம், விலகிதான் என்ன பண்ணோம், அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். சில காரியங்கள் கர்த்தரை உடைப்பாரு, அப்ப வழியில போனோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ கேதுரு மரங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, முறிச்சு போடுவார். ஆமே. அதே சமயத்துல கவனிங்க, நம்ம மனசுல ரொம்ப பெரிய ஆள் நம்ம நினைச்சுன்னு வச்சுங்க, கேதுரு மரத்தை போல நான் தான் பெரிய ஆளு, என்னை அடிக்க ஒரு ஆளும் கிடையாது, எந்த ஈட்டியாலையும் முடியாது, எந்த பட்டயத்தாலையும் என்னை ஜெயிக்க முடியாது, எந்த கேடகத்தாலையும் என்னை முட்டி தள்ள முடியாதுன்னு சொன்னா கர்த்தர் கூழாங்கலை வச்சு அடிச்சு முடிச்சுட்டு போயிடுவார். ஆமே. அப்ப பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்றாருங்க,
எதிர்த்து நிற்கிறார். கேதுரு மரத்தை போல நம்ம நிக்கவே கூடாது. ஆமே, நாம கேதுரு மரம் அல்ல. அப்படியே பெருமையா நின்று நான் தான் இந்த ஏரியாவில், நான் தான் இந்த ஊர்ல, நான் தான் இந்த கம்பெனியில நினைச்சா கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி முறிச்சு போட்டுருவார் எல்லாத்தையும். பெருமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், யோசுவாவை பார்த்து, மோசையை பார்த்து, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிய. ஆமே, தேவ பிள்ளையிலே ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணும், பெருமையா யார் இருந்தாலும் கர்த்தர் முறிப்பார். அது சபைக்கு வர நாமளா இருந்தாலும் சரி, சபைக்கு வராத வெளியாளர் இருந்தாலும் சரி, அவருக்கு பிடிக்காது பெருமை. அது யாருக்கிட்ட இருந்தாலும் கர்த்தர் முறிச்சிடுவார். அதனால ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, ஒருவேளை என்னை அறியாம நான் சில காரியத்தை குறித்து ரொம்ப பெருமை பாராட்டிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த இடிமின்னலை அனுப்பி என்ன முறிக்காதீங்க, எனக்கு இருக்கிற பெருமையை முறிச்சிடுங்க ஆண்டவரே. நான் தெரியாம பெருமைப்பட்டேன், தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப பந்தாவா இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னா கர்த்தர் மன்னிப்பார். ஆமே, அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, வாசிங்க 7வது வசனம். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை விளக்கும். நெருங்க முடியாத காரியத்தை கூட கர்த்தர் செய்து முடிச்சுட்டு போயிடுவார். ஆமே, அல்லேலூயா. உங்களால நெருங்க முடியாத காரியத்தை கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். கர்த்தர் நாமமே படட்டும். 8வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். சில காரியங்கள்ல கவனிங்க, மாற்ற முடியாதுன்னு எதுவுமே இல்லை. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எதையும் மாற்ற கர்த்தர் வல்லம் இல்லவர். ஆமே, 25 வருஷம் 30 வருஷம் வரை அறிவுரை எப்படி இருந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ எப்படி இருக்குது பாருங்க. நாம நினைக்காத அளவுக்கு கர்த்தர் மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். நாம நினைக்காத அளவுக்கு கர்த்தர் வளர்த்து வச்சிருக்கிறார். ஆமே, நல்ல முன்னேற்றங்களை தேவன் கொடுத்த, மாறாதது மாற்ற முடியாது எதுவுமே இல்லை. கர்த்தராலே எல்லாம் ஆகும். ஆமே, அல்லேலூயா. அவர் வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற ஆண்டவர், கற்பாறையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிற ஆண்டவர், உங்க வறண்ட வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாய் மாற்றும் வல்லம் இல்லவர். நீங்க ஒன்னே ஒன்று, நான் ஒன்று தான் செய்யணும். முழங்கால் போட்டு வேதத்தை படிக்கும்போது அவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பார், ஒரு அப்பத்தை மண்ணாவை கொடுப்பார். அதை சாப்பிட்டாலே போதும், அந்த நாள் முழுக்க கிருபை நம்மை தாழ்த்தும். அந்த மண்ணை நம்மளை நடத்தும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், அற்புதங்களை கொண்டு வரும். அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்க நம்ம கண்ணார பார்த்து கொண்டே இருக்கலாம். ஒன்னே ஒன்று தான், முழங்கால் போட்டு வேதத்தை படிக்கணும். வலிக்குதுன்னா, முட்டியதுன்னா உட்காந்து வேதத்தை படிக்கணும். கர்த்தருடைய வேதத்தை படிக்க நம்மோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். ஆமே, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் எந்த பகுதியிலிருந்தும் உங்ககிட்ட பேச வல்லம் இல்லவர். ஆமே, ஒன்றும் இல்லை. இப்போ ஆண்டவரே ரொம்ப அர்ஜென்ட்டு, கடன் கேட்க போகிறேன், போகலாமா வேணாவா? ஆமே, போகலாமா? ஆண்டவர் எடுத்தோடனே வேணாம் தான் சொல்லுவார். ஆமே, ஏன்னா தான் புள்ள இன்னொருத்தருங்கிட்ட கையெழுந்துட்டு ஆண்டுக்கு பிடிக்காது, போ வேணான்னு சொல்லுவார். அல்லேலூயா. அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுவார். ஆமே, ஒன்றில் ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போனீங்க, இந்த நைட்டு நான் இங்கே தங்கலாமா இல்லை வீட்டுக்கு போயிட்டுமா ஆண்டவரேன்னு கொஞ்சம் யோசனை இருங்க, கர்த்தரே வழியை தருப்பார். ஆமே, சின்ன சின்ன விஷயத்த கூட கர்த்தர் பைபிள்லேருந்து பேசுவார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணாராம், தன் மேனேஜரு தான் ஸ்டாஃபுங்கிட்டலாம் என்ன பண்ணாராம், அப்போ ஃபோன் இல்லாத காலத்தில், இந்த உலகத்திலேயே சுவையில்லாத நான்வெஜ் எது அப்படின்னு கேட்டாராம். சுவையில்லாத நான்வெஜ் எதுன்னு கேட்டார். உங்களுக்கு என்னென்னா ஒரு வாரம் டைம், போயிட்டு என்ன பண்ணுங்க, கண்டுபிடிங்க அப்படின்ட்டாரான். இவங்களை கண்டுபிடிக்கிறாங்க, ஒன்றுமே என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. அதில் ஒரு மனுஷன், கர்த்தருடைய பிள்ளை, தினமும் அதிகாலை ஜெபிக்கிற மனுஷன், திடீர்னு என்ன பண்ணாராம், அவர் அனுதினமும் பைபிள் வாசிட்டு வரும்போது அந்த வாரத்தில் யோபு படிச்சுட்டு இருந்தார். யோபுல ஒரு வசனம் இருக்குது, வாசிங்க. யோபு 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 6வது வசனம். ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? முட்டையின் வெள்ளை கருவில், அல்லேலூயா சொல்லுவோமா, முட்டையின் வெள்ளை கருவில் சுவை உண்டோ? கர்த்தர் பேசினாரா இல்லைங்களா? புரியுதுங்களா நான் சொல்றது? இந்த சின்ன சின்ன விஷயத்தையே கர்த்தர் பேசுவார் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில முக்கியமாக நெருக்கமான நேரத்தில் கர்த்தர் நிச்சயமாய் பேசுவார். அதனால கர்த்தருடைய வேதத்தை நம்ம என்ன பண்ணுங்க, படிக்கணும். கர்த்தருடைய சத்தம் தான் நம்மளை பாதுகாக்கும். ஆமே, உங்கள் வனாந்தரத்தை, என் வனாந்தரத்தை கர்த்தர் வயல்வெளியாய் மாற்றுவார். தொடர்ந்து வாசிங்க 29ஆம் சங்கீதத்தில் வாசிங்க 9வது வசனம்.
ம் அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் ம் கர்த்தருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். ஆமென். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். இந்த காட்டில் இருக்கிற பெண்மான்கள் எல்லாம் குட்டி போடுற நேரம் பார்த்து, இந்த மழைக்கால சீசன்லாம் குட்டி போடும்போது சடார்னு ஒரு இடி முழக்கம் உண்டாகும் போது அந்த பயத்திலே பட்டுன்னு குட்டி போட்டுடும் எல்லாம். ஆமே, அது அந்த சீசனில் தான் எல்லா மான்களும் அதிகமாக குட்டி போடும். பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மாசத்துலயே பார்த்தீங்கன்னா காடு ஃபுல்லாக எல்லா விலங்குகள் இருக்கும். ஆமே, அல்லேலூயா. அது போல கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வர 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 நம்முடைய வாழ்க்கையில பெருக்கம் உண்டாகும். ஆமே, பலுகி பெருகுகிற ஒரு இடத்தை தேவன் நமக்கு ரேகோபத்தை கட்டளையிடுவார். இதெல்லாம் யாருக்கு நடக்கன்றீங்க? கர்த்தரை துதிக்கிறவங்களுக்கு மாத்திரமல்ல, துதியோடு சேர்ந்து கர்த்தருடைய வேதத்தை பிரித்து இது என் வாழ்க்கை ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன கற்றுக்கணும் சொல்லி கொடுங்கன்னு கேட்டு நம்ம வசனத்தை ஒரு அதிகாரம் படித்தாலும் பரவாயில்ல, அதை உணர்ந்து படித்தா கர்த்தர் நமக்கு அதுக்கு நேரத்தை என்ன பண்ணுவார்னா அந்த வேத பகுதியிலேருந்து நமக்கு சத்தியத்தை உணர்த்துவார். கவனிங்க, இந்த உலகம் ஒரு ஓடுகிற உலகம். ஆமே, இந்த உலகம் என்ன உலகம்? ஓடுகிற உலகத்தில் யார் உட்கார்ந்து காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் பேசுவார். ஆமே, சொல்றது புரியுதுங்களா? உட்கார்றவங்களுக்கு தான் கர்த்தர் பேசுவார். பொறுமையாக இருக்கிறோமா, வெயிட் பண்ணுறோமான்றத கர்த்தர் பார்க்குறார். காத்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். காலையில் எழுந்து ஜெபம் பண்ணும்போது வசனத்தை படிச்சுட்டு அந்த முடிஞ்சிச்சு அப்படின்னு போகக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் சும்மா உட்காருங்க, வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. சும்மா பைபிள் வச்சுட்டு சும்மா உட்காருங்க. அந்த 5 நிமிஷம் உட்காரும்போது உங்களுக்கு தெரியாது, உட்காந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு புது காரியத்தை பேசுவார். உங்கள் மைண்டில் அது உதிக்கும். உங்கள் கண்ணு வசனத்தை பார்க்கும், ஆனால் உங்கள் சிந்தை எங்கேயோ இருக்கும். திடீர்னு அந்த கண்ணை கர்த்தர் ஒரு வசனத்துக்கு நேராக உத்து பார்க்க வைப்பார். அந்த வசனத்தை உங்களோட கர்த்தர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரு. அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆமே, வசனத்தை படிக்கணுங்க. வசனத்தை படித்தா தான் பரிசுத்தமாக வாழ முடியும். பொய் சொல்லாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயா, களவு செய்யாதிருப்பாய், இதெல்லாம் படித்தா தான் என்ன வரும்? இதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற அந்த பரிசுத்த வாழ்க்கையை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆமே, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. ஆமே, வேலைக்காரி இச்சியாதிருப்பாயாக, வேலைக்காரனை இச்சியாதிருப்பாயாக. இன்னைக்கு பாருங்க, கம்பெனியில் மற்ற இடங்கள்லாம் பாருங்க, இன்னொருத்தர்கிட்ட நல்ல டிரைவர் இருந்தால் இவனை எப்படி நம் பக்கம் இழுக்குதுன்னு பார்க்குறாங்க. புரியுதுங்களா சொல்கிறது? இன்னொரு பக்கம் நல்ல டிரைவர் இருந்தால் அதை தான் பக்கம் எப்படி இழுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அதனால தான் ஆண்டு சொன்னேன், பிறனுக்குள்ள வேலைக்காரையும் என்ன பண்ணாத, இச்சிக்காத. இன்னொருத்தங்கிட்ட நல்ல டிரைவர் இருக்கிறாங்களா, ஜெபம் பண்ணு, உனக்கும் கர்த்தர் நல்ல டிரைவர் கொடுக்கணும். ஆமே, ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கும் கர்த்தர் ஒரு நல்ல உண்மையுள்ள ஆட்களை கொடுக்கணும். ஆமே, அதுதான் கர்த்தருக்கு பிரியும். அப்போ இப்படி வசனத்தை படித்தா தான் பரிசுத்த வாழ்க்கை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது இந்த சங்கீதம் 29 நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வல்லமை, சாப்பிட, ட்ரெஸ் போட, நினச்ச இடத்துக்கு போக, சம்பாதிக்கலாம் கர்த்தர் நமக்கு வல்லமை கொடுத்துருக்கிறாரு. இந்த வல்லமைக்கு நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்க வேண்டும். ஆமே, அல்லேலூயா. 2வது, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை என்ன பண்ணுங்க, தொழுது கொள்ள வேண்டும். சபைக்குள்ளே வரும்போது எப்படி தான் வரணுங்க? பாதரட்சியை காய்ட்டுட்டு தான் வரணும். அல்லேலூயா. வேற எந்த கட்சியை சார்ந்தோ அல்லது வேற எந்த காரியத்தை சார்ந்த ட்ரெஸ்ஸு உள்ளே என்ன பண்ணக்கூடாதுங்க, வரக்கூடாது. இப்போ கம்பெனிக்கு போயிட்டு சர்ச்சுக்கு வேணா அது வேற. சிலது அடையாளமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, சபைக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா இது யாருடைய வீடுனா கர்த்தருடைய வீடு. கர்த்தருடைய வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய பிள்ளைக்கு தான் அனுமதி உண்டே தவிர 3வது மனுஷனுக்கு அனுமதி, அந்த 3வது மனுஷன் யாராக இருந்தாலும் சரி, ஆமே, அவங்களுக்கு அனுமதியே இல்லை. தாழ்மையாக வந்தால் எல்லாருக்கும் அனுமதி. ஆமே, அப்போது பரிசுத்த அலங்காரத்தோடு தான் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். 3வது என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தை நம்ம வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றும், நம்மளை பலுகி பெருக செய்யும். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அவர் சொன்னால் எல்லாமே நடக்கும். ஆமே, அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வசனத்தை படிக்க படிக்க, பைபிளை திறக்க திறக்க கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆமே, எத்தனை பேருடைய பைபிள் இப்போ போய் எத்தனை போய் வச்சுட்டா அதோட அடுத்த நாத்தியம் தான் எடுக்கிற ஆட்கள்? யோசிச்சு பாருங்க. பைபிள் தொடாத கை எது தொட்டாலும் விளங்காது. இதுதான் உண்மை. படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தம் அல்லேலூயா சொல்லுவோமா? படிக்க தெரிஞ்சவங்க பைபிளை தொடாமல் வேறு எது தொட்டாலும் உங்களுக்கு அது எல்லாம் அறகுறை தான், விளங்காது. இது உண்மை. இது ஒன்றும் சும்மா இல்லை. பைபிளை தொடாதவங்க பைபிளை தொடாதவங்க பிள்ளைங்க பாருங்கள், அடிக்கடி பாருங்கள் எதனா ஒன்று பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆண்டு சொல்ல, நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை என்ன பண்ணுறேன், மறக்கிறேன். உடனே பிள்ளைங்களுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா சட்டுன்னு ஓடி போய் முட்டி போட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, நாளையிலேருந்து இல்லை இன்னிலேருந்தே பைபிளை தொட்டுடுற ஆண்டவரே என்னை நம்புங்கன்னு சொல்லிட்டு நம்புற மாதிரி உண்மையாக ஜெபம் பண்ணால்
பாருங்க, கர்த்தர் பலவீனத்தை சீக்கிரம் அடுத்த நாளே நைட்டுக்குள்ளே மாற்றிட்டு கர்த்தர் உங்களுக்கு புதிய கிருபை தருவார். ஆமே. அப்போ பைபிளை தொடணும். ஆமே. பைபிளை தொட்டு பிரித்து அனுதினமும் படிக்கணும். ஆமே. பைபிள் தொடர கை எது செஞ்சாலும் வாய்க்கும். பைபிள் தொடாத எந்த கையும் எது செஞ்சாலும் விளங்காது. ஆமே. விளங்குற மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாம் அறகுறையா இருக்கும். அதனால் தேவ பிள்ளைகள் வேதத்தை படிங்க. என்னை பத்திரிக்கை நான் ஒன்று தான் சொல்லுவேன். கவனிங்க, இங்கே பாருங்கள், எல்லாரும் பாருங்கள். பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? தினமும் ஜெபம் பண்ணிட்டு பைபிளை படிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுங்கள். இதை விட அதிக டேர்ன் ஓவர் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தருவார். வேலைக்கு போகிறீங்களா? ஜெபம் பண்ணிட்டு பைபிளை படிச்சுட்டு கர்த்தர் கொடுக்குற வசனத்தை வச்சுக்கிட்டு போங்க. கம்பெனியில் பரிசுத்தமும் உண்டு, ப்ரமோஷனும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எப்பவுமே பிஸ்னஸ் பண்ணால் வேலை செஞ்சால் அதே வேலையில் 10-20 வருஷம் இருக்கக்கூடாது. 5 வருஷத்துக்கு 5 வருஷம் இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு முறை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு கொடுக்குறது. அது வருமான உயர்வோ பதவி உயர்வோ ஏதோ ஒரு வளர்ச்சி நிச்சயமாக இருக்கணும். அது பைபிள் தொடர கைக்கு தான் இருக்கும். ஆமே. நம் பைபிள் படிக்க தெரியாதவங்க என்ன பண்ணோம்? கர்த்தருடைய வசனத்தை சபையில் சொல்கிற செய்திகளை, அதுக்கப்புறம் பாட்டுங்களை மொபைலில் வச்சு கேட்டு பக்தி விருத்தியை உண்டாக்கி கொள்ளணும். ஆமே.